அதுதான். நீங்க புரிஞ்சுங்க. நீங்க ஜெயிச்சா நீங்க சார் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு 4 ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு என்ன இருக்கு? ஏன்? நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க, அதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கணும்ல, அதுக்கு படிக்கணும்ல, அதுக்கு சம்பாதிக்கணும்ல, அதுக்கு பெரிய இடத்துல நீங்க பதவி வகிக்கணும்ல. தயவு செஞ்சு போங்க. இந்த உலகத்தையே கட்டி ஆளுகிற சக்தி நம் கைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நம்புங்கள். நான் எது தெரியுமா பெருமையா நினைப்பேன்? எனக்கு விஜய் நண்பர் அறிமுகப்படுத்துறப்ப சொன்னார்ல, விஜய் டிவியினுடைய சிறந்த தொகுப்பாளர் விருது கிடைச்சது, இன்னும் நிறைய விருதுகள் கிடைச்சது. அதெல்லாம் எனக்கு பெருமையே கிடையாது. நான் படித்த பள்ளிக்கும் நான் படித்த கல்லூரிக்கும் சிறப்பு விருந்தினராக சென்ற நாள் தான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஆஸ்கர் விருது. அது சேர்மேன் சார் சொன்னார், அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்களே இங்க சீஃப் கெஸ்டா வரணும், நாங்க பார்க்கணும்னார். அதுதான் பெஸ்ட். சில பேர் படிச்சு முடிச்சுட்டு கேம்பஸ்குள்ள வரதுக்கு சங்கடப்படுவான். அவ்வளவு நல்ல பேர் எடுத்திருப்பான். அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாடா, அதை பற்றி ஏதாவது டவுட்டு கேள்றான்னா அப்பாவை கூப்பிடுவான், அம்மாவை கூப்பிடுவான், அண்ணனை கூப்பிடுவான், அக்காவை கூப்பிடுவான், சித்தப்பாவை கூப்பிடுவான். ஒரு 5-6 பேரோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வர மாதிரி வருவான். ஏன்னா அப்போ தான் அசிங்கமாக பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்னு. ஏன் இந்த சங்கடம்? ஏன் இந்த சங்கடம்? நீங்கள் படித்து நீங்கள் ஒன்றும் தோல்வி சகஜம் தான். நீங்கள் அரியர் வச்சிருங்க, பிரச்சனையே கிடையாது. வைக்கக்கூடாது. ஒருவேளை வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க அரியர் வச்சதுக்கு அப்புறம் இந்த கேம்பஸ்குள்ள வரப்ப உங்களுடைய பேராசிரியர்கள் இவன் ஜெயிப்பாண்டா அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களை பார்க்கிற மனிதர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. நம்ம பண்ற தப்பே எதெல்லாம் ஒஸ்டோ எவ்வளவு ஒஸ்டோ எல்லாத்தையும் அந்த 4 வருஷம் பண்ணிடுறது. அப்புறம் வேலை கிடைக்கலங்கிறது எங்க கிடைக்கும்? உயிரோடு இருக்கோமே சந்தோஷப்படணும் நம்ம பண்ண வேலைக்கெல்லாம். தயவு செஞ்சு வாழ்க்கையில கொஞ்சமாவது சீரியஸா இருங்க. அம்மா அப்பாவை மதிங்க. படித்த இன்ஸ்டிடியூஷன் என்னடா பெருமையை தேடித்தர முடியும்னு யோசிங்க. நீங்க இருக்கிற ஃபீல்ட்ல நீங்க எடுத்த துறையில அடுத்து என்னென்ன பெருசா சாதிக்க முடியுங்கிற ஒரு சிந்தனையோடு இருங்க. ஒரு குருவுக்கு மரியாதை தருகிற ஒரு ஆட்களா இருங்க. எப்பயுமே எல்லாருக்கும் வாழ்க்கையில எல்லா தருணங்களும் அவ்வளவு எளிமையா அமைஞ்சிராது. ரொம்ப கஷ்டப்பட்டு சார் நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா இன்ஜினியர், நான் இன்ஜினியர், எங்க அப்பா டாக்டர், நான் டாக்டர், எங்க அப்பா ஒரு பிசினஸ்மேன், நான் ஒரு பிசினஸ்மேன், எங்க அப்பா ஒரு பொலிட்டீஷியன், நான் ஒரு பொலிட்டீஷியன். இது பெருமையே இல்லையில சார். எங்க அப்பா இந்த சமயபுரத்துக்கு கோயில் பக்கத்துல டீ கடையில வேலை செய்யற ஒரு சாதாரண ஆள் சார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சார். அங்க படிச்சு நான் டிசிஎஸ்ல பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கேன் சார். இவன் தான் சாதனையாளன், இந்த பெண்மணி தான் சாதனையாளர். கரெக்டா? எங்க அப்பாக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு. இதுல என்ன பெருமை? எங்க அப்பாக்கு எதுவுமே இல்லை, நான் இனிமேல் எங்க அப்பாவுக்கு எல்லாமே இருப்பேன். அதான் பெருமை வாழ்க்கையில, அதான் அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில. என்ன சந்தோஷம்! நீங்க இங்க இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு கீழே இறங்கி போறப்ப அந்த பெற்றோருடைய முகத்தெல்லாம் பாக்குறேன். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெருமையா. இன்னைக்கு நாளையிலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க அத்தனை சொந்தக்காரனுக்கு போன் போடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே சில பெண்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மம்மி டேடிலாம் இருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு. அவங்கெல்லாம் இப்பயே போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. காட் பிளேஸ்மெண்ட் டுடே அப்படின்னு போட்டு டக்குன்னு ஒரு போட்டோ டைம் சொந்தக்காரன் குரூப்ல. இன்னைக்கு பல பேர் வீட்டில் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், தக்க 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 தக்கன்னு. சார் வாழ்க்கையில சொந்தக்காரன் வயிறு எரிய வச்சு வாழ்றதே ஒரு சந்தோஷம் சார். படிச்சு ஜெயிச்சு திமிரா இருந்து நம்ம நல்லா இருக்கோங்கிறத நான் ஒரு கார் வாங்குறப்ப ஒவ்வொரு போட்டோ எடுத்து என் சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்காரு அமுச்சு விட்டுருவேன். ஏன்னா அந்த ஆள் தான் நாங்கள் குடும்பத்தோட கார்ல போறப்ப, அவங்க கார்ல போறப்ப பாதி வெளியில இறக்கி விட்டாரு. எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நீங்களே இறங்கி பஸ்ல வாங்கினார். நாங்க கார்ல போறோன்னே சொல்ல அந்த ஆளே ஏற்றி அந்த ஆளே இறக்கி விட்டான். எனக்கு அதுல இருந்து ஒரு பெரிய கோபம். நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்குங்க இவ்வளவு கார் தேவையில்லாம வாங்க. வெறி வாழ்க்கையில என்ன பெரிய காரு? அவன் வீட்டுல என்னென்ன கார் இருக்கோ அதோட 10 மடங்கு இருக்குன்னு வெறி. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணனா சேர்மன் சார், காரை வாங்கி தான் நான் போட்டோ அனுப்பிச்சிட்டு இருந்தேன். கார் வாங்குறதுக்காக நம்ம ஒரு 10 காரை பார்ப்போம்ல, அதையும் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சேன். அவன் உடனே என்ன போன மாசம் தானே வாங்கினேன், பரவாயில்ல ஜஸ்ட் மை நியூ டாய். அவன் அப்படியே அங்க தூங்கக்கூடாது, குடும்பத்தோட தக தக தகன்னு எரியணும், நெருப்புல கையை வச்சுக்கணும். சார் நான் என்ன சொல்றேன் சார், நாம அழுகிற பொழுது நம் கண்ணீரை துடைத்து விடுகிற கரங்கள் தான் நம் வாழ்க்கையில் நாம் நேசிக்கக்கூடிய கரங்கள். மறந்துடாதீங்க. நீங்க பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் லட்சம் பேர் வருவாங்க, கோடி பேர் வருவாங்க. கஷ்டப்படுறப்ப